தெரியணுமா? நல்லா தெரியணுமா? தெரியல. நான் இப்போ சென்னைக்கு வந்திருக்கிறேன். சென்னையில் எங்கள் மாமா பார்த்துட்டு சொல்லுங்க ஷியாமளாக்கா. ஹாய் ஹாய். என்னுடைய மாமா வீட்டுக்கு போயிட்டு ஷியாமளாக்கா அப்துல் கலாமுக்கு கையில் உள்ள வீணை சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்தேன். அப்துல் கலாமோட காரியங்கள் வந்து அவருடைய வாழ்க்கை நல்லா முன்னுக்கு வரணும்னா அவருக்கு வந்து வீணை தான் காட்டி கொடுத்துச்சு. கரெக்டா என்னை தேடி வரவும், நான் சீனிவாச சர்மா வீட்டில் இருக்கவும், ஷியாமளாக்கா வீணை வாசிக்கவும் கரெக்டா இருந்தது. அந்த ஷியாமளாக்கா தான் இது. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹலோ. ஷியாமளாக்கா தான் வீணை கற்று கொடுப்பதுக்கு நான் சொன்னேன். வீணை தான் காட்டுச்சு. அப்போ கரெக்டா ஷியாமளாக்கா வீணை வாசிச்சுட்டு இருக்கும்போது அழகா உட்காந்து வாசிச்சுட்டு இருந்தா. அக்காவை நிப்பாட்ட சொல்லிட்டு, அக்கா அந்த அண்ணாவை உட்கார சொல்லுங்க, இவரை உட்கார சொல்லுங்க அப்படின்னு உட்காந்துட்டு அக்கா கைனாலே அந்த வீணை எடுத்து கொடுக்க சொன்னேன். கொடுத்தாங்க. சரிகம் 10 சாலிதப்ப மாதிரி சார் எப்படி வீணை கை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை வைக்க சொன்னேன். அக்கா வச்சு கொடுத்தாங்க. அந்த அவருக்கு வந்து அப்துல் கலாம் சொல்லி கொடுத்தாங்க அக்கா. சரிகம் 10 சாலிதப்ப மாதிரி சார் பஞ்சாஷட் பீட்டர் ரூபினி அந்த ஸ்வரங்கள் மட்டும் வாசிங்க அப்படின்னு அப்படி ஒன்னா மெதுவாக வாசிக்க சொன்னேன். சரி போகிறோம். அக்கா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கன்னு கண்ணை காமிச்சேன். காலை அப்படி தொட்டு கும்பிட்டாரு. அவ்வளோதான். வீணை எடுத்து கீழே வச்சாச்சு, வந்தாச்சு. அந்த ஷியாமளாக்கா திருநெல்வேலியில இருப்பதாக நான் வந்து தப்பா செய்தி சொல்லியிருப்பேன். என் மைண்டு நான் இருக்கிற வரைக்கும் அக்கா சென்னையில தான் இதுலதான் இருந்தாங்க, திருநெல்வேலியில தான் இருந்தாங்க, தாழையத்தூர் சங்கர் நகர்ல. ஆனா இப்ப நான் எங்க மாமா என்னுடைய குரு ரமணி அண்ணாவை பார்க்க வந்திருந்தப்போ ஷியாமளாக்காவோட போட்டோ வேணும், நான் அந்த மாதிரி போடணும். போட்டோ எதுக்கு? அக்கா இங்கதானே இருக்கா, இங்கதான் இருக்கா, இந்த நேரு நகர்ல குரோம்பேட்டையில நேரு நகர்ல அக்கா இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நான் அக்கா பார்க்க வந்திருந்தேன். அக்கா உங்க நமஸ்காரம். அக்கா தான் எனக்கு சின்ன வயசுல அக்காவும் ஒருவர். ஆனா அவனா ABCD 1 2 3 இங்கிலீஷு, ஹிந்தி, மராட்டி இல்ல சமஸ்கிருதம் வந்தாலே உங்களுக்கு ஹிந்தி மராட்டி. இன்னைக்கு நான் நல்லா பேசுறேன் அப்படின்னா வளம் சொல்லி கொடுத்த சமஸ்கிருதம் தான் அடிப்படை காரணம். சமஸ்கிருதம் தெரிஞ்சாலே ஹிந்தி மராட்டி தானாவே வந்துடும். அதனால அதுக்கு குரு ஷியாமளாக்கா. சொல்லுங்க. நீங்க தான் அப்துல் கலாமுடைய அந்த வீணையினுடைய ரகசியம் ஷியாமளாக்கா. ஆனா நான் நினைச்சு கூட பாக்கலக்கா, நான் உங்களை பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கிறவன் ஞாபகமே இல்ல. ஆனா எனக்கு ஞாபகம் இல்லைன்னா ஒரு சாதாரண மனிதர் தான் உங்களை வந்து பார்க்க வந்திருக்கிறாரு. நீங்க வந்து நான் வீணை எடுத்து கொடுக்க சொல்றேன். இவருக்கு வீணைனா வீணையை தொட்டால் போதும், அந்த வீணை கொஞ்சம் எசைச்சால் போறோம், அவருக்கு வாழ்க்கையில டானிக் பாயிண்ட் வரும். முதல்ல திருமங்கலத்துல இருக்கும்போதுதான் நான் பார்த்தோம். அதுக்கப்புறம் திருமங்கலத்துல நான் இல்ல, நான் திருப்பி இங்க ஊருக்கு வந்துட்டேன். நான் எதுக்கோ ஊருக்கு வந்திருந்திருக்கேன். அப்ப திருமங்கலத்துல இல்ல அப்படின்னு திருப்பி இவங்க கிருஷ்ணாவரத்துல என்னை தேடி வராங்க, ஒவ்வொரு இடத்துல தேடுறாங்க. அப்போ சர்மா தாத்தா வீட்டுல உங்க மாத்திர விளையாடிட்டு இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே அப்ப எல்லாரும் வராங்க. கார் வந்து நிக்குது, இறங்குறாங்க. அப்துல் கலாம் வராரு. இந்த மாதிரி அவங்க வீட்டுல யாருக்காவது இதை சொல்லியிருப்பாரு. யார் வீட்டுல? அவர் வீட்டுல சொல்லியிருப்பாரு. அவங்க ஃபேமிலியில சொல்லியிருக்கிறது வாய்ப்பு. கிருஷ்ணாபுரத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு திருப்பம் வந்தது. அது நிச்சயம். அது நிறைய இவங்களுக்கு தெரியுமே, ஃபாரினர்ஸ்க்கு தெரியும். அப்படியா? நிறைய பேர்களுக்கு தெரியும். ஆனா என் பேரை சொல்ல மாட்டாங்க. என்னுடைய பேர் நிஜ பேர் வெளியில சொல்லக்கூடாது. உன் பேர் வர வேண்டாம். கிருஷ்ணாபுரம் ஆஞ்சநேயர் கோவில், சர்மா வீடு எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. அவ அண்ணா பையன்கிட்டயும் அண்ணா பொண்ணுட்டி யார்ட்டையோ சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக அருண் திவாரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா வீணை அது ஒவ்வொருத்தருக்கும் அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இசையின் மூலமாகவும் ஒருவருடைய வியாதியை குணப்படுத்தலாம். அது ஒன்று. அந்த மைண்டு மூளை பாதிக்கப்பட்டவங்க, இடையில பிரச்சனைனால மன உளைச்சலுக்கு ஆனது, கோமா ஸ்டேஜ், விபத்துல வந்தது, மூளை பாதிக்கப்பட்டது, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களுக்கு வந்து இசை அவங்களை குணப்படுத்துவதற்கு இசையும் ஒரு துணையாக அமையும், இசையும் ஒரு காரணமாக அமையும். அதே மாதிரிதான் இசைக்கருவிகளை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இசைக்கருவிகள் மூலமும் ஒருத்தருடைய இதை குணப்படுத்தலாம். இதையெல்லாம் தாண்டி இசைக்கருவியை தயாரிப்போம் பாத்தீங்களா, அவன் காலில் விழுந்தும் கூட ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து திருப்பு முனையாக நல்ல விஷயங்கள் கிடைக்கலாம். பிரச்சனை இருக்கு, தீர்வே இல்லை அப்படிங்கும்போது இசைக்கருவிகளை தயாரிப்பவனும் ஒருத்தருடைய வாழ்வை திருப்பு முனையாக அமைவதற்கு காரணமாக இருக்கிறான் என்பது இன்னொரு விஷயம்.
அப்ப அப்துல் கலாமுக்கு காட்டின அவருடைய தோல்ல இது பண்ணி பார்க்கும்போது அவர் டைம் கேட்டு வந்திருக்கிறாரு. அவசரமா நான் போயிட்டு ஒரு நபரை பார்த்துட்டு வரேன், அந்த மிசைல் விடுறதுக்கு முன்னாடி, ஏவுகணை விடுறதுக்கு முன்னாடி. அப்ப என்னை பார்க்க வராங்க. அப்பதான் இது வீணை காட்டுச்சு. கரெக்டா ஷியாமலாக்காவும் வீணை வாசிச்சிருந்தா உள்ள கூப்பிட்டு எடுத்து இது பண்ணுவோம். நீ எதுவும் ப்ரெஸ் பண்ண இல்லையா சுஜி? நான் லைவ் போட்டு கொடுத்து அப்படியே தானே வச்சிருக்கேன். செல்வரை டப்புன்னு அமைக்கிறா, எல்லாம் போயிடும். திருப்பியும் ஆமா, அக்கா பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாள் கழிச்சு உன்னை எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நான் திருநெல்வேலியில இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் திருநெல்வேலி தானே இருந்தேன். திருநெல்வேலில இருந்து வந்து நிறைய நாள் ஆச்சு. 2001 இவ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்துட்டோம். இங்க வந்து இவ கூட தான் இருக்கோம். அதுக்கப்புறம் பையனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பெங்களூர்ல போய் கொஞ்ச நாளுக்கு இருந்தான். ஆனா நான் உங்க இடத்துல விளையாடுறேன், அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அதெல்லாமே எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா நான் கல்யாணம் ஆகி போயாச்சு அப்புறம் தான் நீ வந்திருக்க நிறைய போயாச்சு. ஏன்னா நான் அந்த சுந்தரகோனார் பெயர் கல்யாணம் தான் ஜாஸ்தி விளையாடுவோம். அப்புறம் ஸ்ரீராம் இதெல்லாம் அப்பா என்கிட்ட சொல்லியிருந்தாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல எங்க அக்காவாவது சொல்லியிருக்கணும். அதெல்லாம் யாரும் சொல்லல. ஏன்னா எங்க அப்பாவுக்கு வந்து என்னுடைய இன்னொரு முகம் எங்க அப்பாவுக்கே தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணிருக்கிறது தெரியாது. ஆனா விசு சார் இருக்காரு இல்லையா, டைரக்டர் விசு, டைரக்டர் விசுவுக்கு வந்து இந்த மாதிரி என்னை தேடி வந்திருக்கும் போது அப்பா தான் என்னை கூட்டிட்டு வர்றாரு. என் குழந்தை எங்க விளையாடி இருக்கா பாப்போம் அப்படின்னு சொல்லும் போது நான் வேலாயுத கோனார் வீட்டுல விளையாடிட்டு இருந்தேன். அப்பா விசுவுக்கு மாத்தி விடும்போது அப்பாவுக்கு அப்பதான் தெரிஞ்சது நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்போ விசு சாரை பொறுத்த வரைக்கும் நான் உமா, நான் வந்து உமா. விசு சாரை பொறுத்த வரைக்கும் நான் எங்களை பொறுத்தவரையில நீ ஹேமா, ஸ்ரீநிதி. ஹேமா அவர் தாத்தா வந்து என்ன அபிராமி தான் கூப்பிடுவார். அபிராமி சீனிவாச சார் தான் என்ன அபிராமி. ஹேமா அபிராமி எல்லாம் ஒரே. ஸ்ரீநிதியின் பெயர் வச்சது இவரு எம்ஏ காஜா, இயக்குனர் எம்ஏ காஜா. அவர் தான் எனக்கு ஸ்ரீநிதி பேர். அதாவது ஸ்ரீனிவாச சர்மா பேர்ல உள்ள ஸ்ரீனி எடுத்து பகவதிக்கு கடைசியில உள்ள தீயை சேர்த்து ஸ்ரீநிதி பேர் வச்சார். அது படத்துல ஸ்ரீநிதி கம்பைன்ஸ் சொல்லி படம் எடுப்ப முதல்ல கடையனூர் சினி கிரியேஷன்ஸ் வந்தது. இனிக்கும் இளமை படம் அந்த விஜயகாந்த் அறிமுகப்படுத்தினது. எம்ஏ காஜா தானே, எம்ஏ காஜா தானே அந்த திருநாவுக்கரசு கருவாட்டு பள்ளிக்கூடம் சொல்லுவாங்க இல்லையா, திருநாவுக்கரசு பள்ளி, அங்கதான் இவர் வருவார். விஜயகாந்த் ராஜு வந்திருக்கானே அப்படியே நல்ல பிரபலம் ஆக போறது. அந்த ஆத்துலதான் இந்த சீனிவாச சர்மா ஆத்துல வச்சுதான் சித்ரா லட்சுமணன் அந்த வீட்டுல இருக்கும்போது தான் வந்திருந்தாரு. பாக்யராஜ் அந்த வீட்டுல இருக்கும்போது தான் வந்திருந்தாரு. இன்னொரு டைரக்டர், நான் அந்த சில டைரக்டர்ஸ் திருலோகச்சந்தர், நான் திருமங்கலத்துல இல்ல அப்படின்னா உடனே கிருஷ்ணாபுரத்துக்கு வந்துருவாங்க. அவங்க கார் எடுத்துட்டு கிருஷ்ணாபுரத்துக்கு வந்துருவாங்க. ஒரு சில அமைச்சர்களுக்கு எல்லாம் சீனிவாச சர்மா வீடு. அதுக்கப்புறம் கோமாக்கா வந்து சொன்னாங்க இல்லையா, இளையராஜான்னு ஒரு இசையமைப்பாளர் வந்திருக்கிறாரு, அவருக்கு இந்த மாதிரி கரண்ட் போயிடுத்து அன்னைக்கிளி படத்துல அப்படின்னு சொல்லும் போது போன் எடுத்து பேசும்போது நான் தான் அதை இன்னொருத்தருக்கு சொல்லி இது மாதிரி பக்கத்துல இருந்து எங்க இருந்தா ஒரு குங்குமத்தை வாங்கி இது மூகாம்பி குங்குமம்னு போய் சொல்லி எடுத்து இட்டுண்டாருன்னா அவருக்கு வந்து பெரிய ஆளாவா, இல்லைன்னா அப்படியே அந்த ரோட்லயே ஓட்டது. அவரை எடுத்து இட்டுட்டாரு. இளையராஜாட்ட அந்த வீட்டுல இருந்தா நான் பேசுறேன், அந்த வீடுதான். நிறைய பேர்களுக்கு அந்த அதனாலதான் சீனிவாச சர்மா வந்து அந்த வீடை விற்கணும் அப்படிங்க. நான் ரமணிக்கு என் புள்ள ரமணிக்கு இந்த வீடு இருக்கட்டுமே நான் வச்சிருந்தேன். என் புள்ள பெரியவன் எப்படியாவது வீடு சொந்த வீடு வாங்கிடுவான். நான் ரமணிக்கு நினைச்சாலும் எனக்கு கவலையா இந்த தாத்தா கண்ணை நான் தொடச்சு விட்டு ரமணி எனக்கு சொந்த வீடெல்லாம் வரும், இந்த வீட்டை மகாலிங்கத்துக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா மகாலிங்கம் கிட்ட அந்த வீடை கொடுத்தால் மட்டும்தான் இத்தனை செலிபிரிட்டிஸும் வந்து போன அந்த வீட்டுக்குள்ள நாங்கெல்லாம் அந்த வீடை வித்தாலும் நாங்களாம் வர முடியும். எல்லாரும் அந்த வீட்டுக்கு இப்ப கண்ணா இருக்கா அந்த வீட்டுல. மகாலிங்கத்துக்கு அப்புறம் கண்ணனுக்கு அந்த வீடு. அவர் பையன் பாலசுப்ரமணியம், அவன் இப்ப டிஎம்கேல கவுன்சிலரா இருக்கான். நாங்க ஒரு தடவை போயிருந்தோம் அந்த வீட்டுக்குள்ள போனோம். ஆனா அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் நம்ம பிற்காலத்துல இந்த விஷயங்களை வெளியில வரும்போது யார் வேணாலும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வரலாம். இது வேற ஒரு நபர்னா அனுமதிக்க மாட்டாங்க. நான் தான் மகாலிங்கத்திட்ட கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தேன். அவரு மகாலிங்கம், வேலாயுத கோனார், இவங்க எல்லார்கிட்டையும் என்னோட சக்தியை விட்டு வச்சிருப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள், கிரிமினல் எல்லாம் படிக்கணும்னா எல்லார்கிட்ட இருந்து சக்தி எடுத்து மாத்தி விடுவேன். இன்ஸ்பெக்டர்ஸ், கமிஷனர், போலீஸ் கமிஷனர், சென்னையில இருந்து கமிஷனர் ஆபீசர், நிறைய பேருக்கு அந்த வீடு திருப்ப முடியும். இன்னும் 2-3 டைரக்டர்ஸ் நான் அந்த மாதிரி ஹிந்தியில படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு வருவாங்க. படம் பண்ணலாமே அப்படின்னு.
சில பேருக்கு விஜயகாந்துக்குலாம் வந்து தமிழ்ல மட்டும்தான் நீ படம் எடுக்கணும், தமிழ்ல மட்டும்தான் நீ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இன்னும் வேற அந்த விஜயகாந்த் திருநாவுக்கரசு ஸ்கூலுக்கு வந்திருக்கா, ராஜு வந்திருக்கா அப்படின்னு உடனே என்னைய உஷாக்கா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறதுக்கு தலையில எண்ணெயெல்லாம் தேய்ச்சி எல்லாம் தேய்ச்சி ஜெட்டியோட நின்று இருக்கேன். தேய்ச்சி சீயக்கா அப்படி தேய்ச்சி விட்டுட்டு இருக்கா உஷாக்கா. இந்த மாதிரி அங்க இருந்து சொல்லி விடுறாரு ரமணியை நட்ட சொன்ன மாதிரி ராஜு வந்திருக்கான், திருநாவுக்கரசு வீட்டுக்கு ராஜு வந்திருக்காங்க. அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச கையோட தலையில எண்ணெய் சீயக்கா அப்படி உஷாக்கா தேய்ச்சி விட்டுருக்கா. அப்படியே ஜெட்டியோடயே ரோட்ல ஓடுனேன். ராஜு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கணத்தடி பக்கம் கூட்டிட்டு போய் விஜயகாந்த் மீறி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டு அவர் எப்போதும் லைபாய் சோப்பு தான் கையில வச்சிருக்காரு. விஜயகாந்த் லைபாய் சோப்பால மேல எல்லாம் போட்டு குளிப்பாட்டி விட்டு அப்புறம் துண்டை இடுப்புல கட்டிட்டு திருப்பி அங்க வந்து சர்மா தாத்தா வீட்டுக்கு வந்துட்டு வேற ட்ரெஸ்ஸை போட்டுருவேன். ராஜு வந்திருக்கான்னா அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. இன்னைக்கு மிளமை படத்தின் மூலமா எம்ஏ காஜா எடுக்க சொல்லி விஜயகாந்த் படத்துல அறிமுகப்படுத்த சொன்னது அந்த வீட்டுலதான் இருக்கும்போது என்னை தேடி வராங்க. அந்த வீட்டுல இருந்தா நானும் கல்யாணியும் குடுன்னு ஓடி போனோம். ஓடி போய் அந்த பவரை மாத்தி விடும். அத்தனை டைரக்டர்ஸ் வந்திருந்தாங்க விஜயகாந்த் மட்டும். அதனால அந்த சீனிவாச சர்மா வீடு அப்படின்னா நிறைய பேரு செலிபிரிட்டிஸ் ஆகிறதுக்கு காரணமான அந்த வீடு. அதனால மகால் இப்படி ஒரு யோகம் எல்லாருக்கும் அந்த வீடு கொடுத்துருக்குங்கிறத கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் அந்த வீடை விற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்ணன் வீடு. கண்ணன் தானே நம்ம கண்ணனுக்கு எனக்கு ஒத்து வராது. மத்தவங்க போலாமே. மத்தவங்க போனா நீ அங்க இருந்து அதானே சொல்ல முடியும். நான் தான் வீடியோல சொல்லிட்டேனே கண்ணனுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா அந்த வீட்டினுடைய ஈர்ப்புல தான் அவர் வித்துட்டு போனதுக்கு அப்புறமும் அந்த கல்யாணி இருக்கா இல்லையா, நான் ஊருக்கு போயிட்டேன். அந்த வீட்டினுடைய ஈர்ப்புல தான் கல்யாணி அந்த வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டான். இவா மகளிம் அந்த வீட்டுக்கு குடி வந்ததுக்கு அப்புறம் கண்ணன் அப்புறம் தான் பிறந்தான். கண்ணன் பிறந்தான். கண்ணனை தூளியில போட்டு இது பண்ணி இருக்கும் போதுலாம் நாங்களாம் அங்க போய் ஊஞ்செல்லாம் ஆட்டி விட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு வருவோம். அந்த வீட்டு ஈர்ப்புலதான் அவன் வீட சும்மா அப்படியே சுத்தி என்னை தேடி இருக்கான், தாத்தாவை தேடி இருக்கான். எல்லாரும் காலி பண்ணி போன உடனே கல்யாணம் அந்த இன்ஸ்பெக்டரா இருக்கா, அப்போ சிடிசிஐடியா இருக்கான், இன்ஸ்பெக்டரா இருக்கான், கிரைம் பிரான்ச்ல இன்ஸ்பெக்டரா இருக்கான். அதுல வந்து இவன் அந்த வீட்டு ஈர்த்து தான் என்னைய தேடுவான். தாத்தாலாம் காலி பண்ணி போன அப்புறம் தாத்தாவை தேடுவான். பாட்டிக்கு இப்ப அந்த பகவதி மாமிக்கு வந்து என்னைய கல்யாணி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவெல்லாம் வந்து சீனிவாச சர்மாவை பொறுத்த வரைக்கும் பகவதி மாமியை பொறுத்த வரைக்கும் ஜாதி பார்க்க மாட்டா. சூத்ரா பிராமணா அதெல்லாம் அவ பார்க்கவே மாட்டா. ஜாதி மதம் எல்லாமே எல்லாரும் மனுஷனா பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுத்ததுல நபர்களில் சீனிவாச சர்மாவும் ஒன்று. அதே மாதிரிதான் அந்த பகவதி மாமியும் உங்களோட அம்மாவும் கல்யாணி இந்த இவங்கெல்லாம் என்னை தேடி வரும்போதெல்லாம் நீ எல்லாம் வரக்கூடாது அப்படிலாம் விரட்டியே விட மாட்டா. எங்களை விளையாட அனுமதிப்பா. இது விஷயம் இருக்கு, யாரும் நம்ப மாட்டா. இதெல்லாம் கேட்கறதே சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எதுவுமே எனக்கு தான் ஞாபகம் இல்ல. ஆனா நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை நான் இங்க வருவேன் அப்படின்னு. வா சுஜிவா நீ ஒன்னையும் காட்டு. இல்ல வேண்டாமா, நான் வந்து இது போன வீடியோல இரு பிடிச்சுக்கோ. போன வீடியோல நான் என்ன சொல்லியிருப்பேன், சுஜி தான் விஜி தான் வந்து மணிகண்டனை கல்யாணம் பண்ணியிருப்பான் அப்படின்னு நான் தப்பா சொல்லிட்டேன். ஆமா சரி பண்ணிடும். சுஜியை தான் மணிகண்டன் கல்யாணம் பண்ணியிருக்கா. ரமணியண்ணா என்னுடைய குரு ரமணியண்ணா இருக்கார் இல்லையா, ரமணியண்ணாவுக்கு ஒரு அண்ணா உண்டு. அந்த அண்ணாவோட பையனை விஜிக்கு தான் கல்யாணம் பண்ணிருக்குன்னு நான் தப்பா சொல்லிட்டேன். சுஜி தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. ஷியாமளா அக்காவோட ரெண்டாவது பொண்ணு சுஜியை தான் மணிகண்டன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ரமணி அண்ணாவுக்கு குழந்தை கிடையாது. ரமணி அண்ணாவோட சொத்துக்கள் எல்லாமே வேண்டாமா வேண்டாமா வேண்டாம். அது எதுக்கு வெளியில சொல்ல வேண்டாம். ஆனா பின்னாடி நான் நடத்தி காட்டுவேன். அதான் நடத்தி காட்டுவேன். அது ஒரு நிமிஷம். சரி பாய் 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 பாய். ஒரு நிமிஷம் வாடி நீயா. பாய் சொல்லுங்க. பாய். சுஜி சுஜி எங்கிட்ட ஒரு போட்டோ எடைய வாயேன். திருமுகம் சம்பந்தம் திரு ஞான சம்பந்தம் சஞ்சய்க்கு எங்க சஞ்சய் நம்ப மாட்டேன்னு சொன்னேன்லடா நீ. அம்மா நீங்க சொல்றது எதுவுமே நம்ப முடியலவா அப்படிமா இந்த பையன்.